எங்களுடைய கல்லூரியின் சார்பாக எங்களுக்கு நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. முதல் கேள்வி, இன்றைய மாணவிகள் தங்களின் வழிகாட்டுதல் என்னவாக? வழக்கம் போல நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும், நல்லா விஷமம் செய்யணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் எப்படி தான் ஒரு மனிதராக வருது? எல்லாமே செய்ய வேண்டியது அவசியம். முடிஞ்சாக்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் தேடி எடுங்கோ. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருந்தாக்க கிடைக்கும், இல்லாட்டாக்க என் போல உங்களுக்கு இருக்கணும். என்னன்னா ஒரு நல்ல குடிமகன் ஆகிறதுக்கு ஏதெல்லாம் கல்லூரியில் உங்களால் கற்றுக்க முடியுமோ, இவர்கள்டேருந்து, மேனேஜர்கிட்டேருந்து, உங்கள் டீச்சர்ஸ்டேருந்து, மற்றும் நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து பேசுறதில்லை, அதுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் கூடுதலாக இருக்கும். ஏது நீங்கள் கற்றுக்கிறீங்களோ கிளாஸில், அது உங்கள் மனசில் இருக்க போகிறது. ஆனால் ஏது நீங்கள் உங்கள் தொண்டர்களோட அடுத்த பாக்கி மாணவர்களோட நீங்கள் பேசுகிறீங்களோ, எந்த விஷயங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களோ, அது நவீனமாக புதிதாக உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வருதோ மனசில். ஏன்னா பள்ளியில் இருக்கும் பொழுது முக்கியமானது டீச்சர் சொல்கிறத கேட்குறது. ஆனால் கல்லூரியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய புத்தியை உபயோகப்படுத்த போகிறீங்களா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அதை உபயோகப்படுத்தாமல் எப்படி பள்ளியில் இருக்கும் பொழுது டீச்சர் சொன்னதை நீங்கள் எழுதிட்டு நெட்டு பண்ணிவிட்டு அதை திருப்பி எக்ஸாம் எழுதினீங்கன்னா எக்ஸாமை பாஸ் பண்ணலாம், ஆனால் எந்த எதிர்காலம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்களோ அதை சந்திக்கிறதுக்கு அது லாபம் இல்லை. யூ மஸ்ட் ஹேவ் தி எபிலிட்டி டு அப்சார்ப், அனலைஸ், synthesize and have your own view. நான் கல்லூரியில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ரொம்பவே கஷ்டமான சப்ஜெக்ட் கொடுத்தாங்க. அது இங்கிலீஷில் தான் சொல்ல முடியும். ரெசிப்ரோக்கல் டேரிஃப் கர்வ்ஸ். அது என்னங்கிறது கூட எனக்கு புரியல. எப்படி தான் அதை பற்றி எழுதுறது புரியல. ஆனால் ஒரு பெரிய எக்கனாமிக் ஜர்னலில் நான் அதை பற்றி நான் படித்தேன், எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதை எழுதுறதுன்னா நான் எழுதினேன். நம்ம லண்டனில் டீச்சர்கிட்ட கொடுத்தேன். அடுத்த வாரம் தான் அவரை சந்திக்க வேண்டியிருக்கு. நான் உள்ளே போய் சேர்க்குறேன். அவர் உடனே என்னை கேட்குறார், கேட்டால் அவனுக்கு வேற புத்தி இல்லையா? ஏது இந்த கனேடியன் எழுதியிருக்காரோ அதை மட்டும் நீங்கள் நெட்டு பண்ணிட்டு சொல்லிட்டு வரீங்களே, உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டேன். எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை அந்த விஷயத்தில். நல்ல வேலை என்னால் எழுத முடிஞ்சிருந்தது. ஆனால் அதுதான் அந்த பாடம் என் மனசில் இது வரைக்கும் இருக்கு. ஏன்னா படித்து பிரயோஜனம் இல்லை. ஏது நீங்கள் படிக்கிறீங்களோ அதை மனசில் எழுத்துண்டு அதை பற்றி சிந்தித்து பார்த்து அது சரியா இல்லையாங்கிறது நீங்களே தீர்மானிச்சு தைரியமாக ஒரு அபிப்பிராயத்துக்கு வரணும். அதுதான் எஜுகேஷன், அதுதான் கல்வி. ஸோ அப்படி செய்தேன்னா எல்லாம் சரியாக வரும். ரெண்டாவது விஷயம், இன்றைய சூழலில் மாணவிகள் மத்திய தேர்வாணை UPSC நடத்தும் இந்திய வருவாய்த்துறை IRS, இந்திய அயலுறவுத்துறை IFS, IAS போன்ற பணிகளுக்கு முயற்சிக்கலாமா? ஆம் என்றால் என்ன தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும்? ஆம் ஆம் ஆம், ஏன் செய்யக்கூடாது? இதெல்லாம் இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு காலத்தில் நான் வரத்துக்கு முன்பு இந்த 1950s முதல் 10 இடங்கள்ல 8 தமிழ்நாட்டுக்கு வரும். இப்போ என்னன்னா தமிழர்களுடைய பேரே வருதில்லை. ஸோ அதை திருத்தணும். இல்லாட்டாக்கு நம்ம தான் நாட்டை ஆண்டுட்டு இருக்கோம். இப்போ அது நடக்கலை. அதுக்கு காரணமே இங்கிலீஷை நீங்கள் கற்றுக்கிட்டு ரொம்ப இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும்
நான் எப்படி தமிழ் பேசுகிறேனோ அதே போல் நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறீங்க. அது பேசுறதுக்கும் உங்களுக்கு தைரியம் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறதுல ஃபெயில் ஆகிறது ரொம்ப சுலபம். ஆனால் இந்த கவர்மெண்ட் சர்வீசஸில் நீங்கள் வரவில்லைன்னா தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு பாதிக்கும். அப்படி இருக்கிறதுல நீங்கள் அவசியம் உங்களால் யாருக்கு இதில் அக்கறை இருக்கோ அவர்களுக்கு தனி உதவி கொடுக்குது. ஏன்னா நான் பத்திரிக்கையில் பார்க்குறேன் தினம், இந்தியன் எக்ஸ்பிரஸாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், பெரிய விளம்பரங்கள் ஏதோ இங்கேயும் கோச்சிங் கிளாஸ். கோச்சிங் கிளாஸில் தான் நம்ம காலத்தில் கிடையாது, கல்லூரி தான் டீச்சிங் கோச்சிங் கிளாஸ். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர், ஐஆர்எஸ் இதெல்லாம் இந்த சர்வீசஸ்க்காக நீங்கள் மேனேஜ்மெண்ட் சார்பில் ஒரு தனி ஏற்பாடு, யார் எந்த மாணவர்களுக்கு இதில் அக்கறை இருக்கோ அவர்களுக்கு தனியாக இந்த விஷயத்தை பற்றி தயாரிப்பு செய்யறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிடலாம். கூடிய சீக்கிரம் வந்தேடானா தான் உங்களுக்கு வருங்கிற வருடம் இருக்கும் சீனியர் இடத்துல வரத்துக்கு. ஸோ அதுவும் மனசில் வச்சுக்கோங்க. என்னால் 30 வயசு வரைக்கும் வர முடியும்னு நீங்கள் நினச்சிட்டு அந்த 10 வருஷம் கைவிட்டு போச்சுன்னா திரும்பி அது வராது. ஸோ யார் 22 வயசு 23 வயசுல இந்த எக்ஸாம் தான் பாஸ் பண்ணி வராங்களோ அவர்களுக்கு தான் ஒரு அருமையான எதிர்காலம். அதை மனசில் வச்சுக்கோங்க. அதோட எந்த மாதிரியான தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும்? அது முதலையே நான் பதில் கொடுத்தாச்சு. அதனுடைய புத்தியை அந்த புத்தியை சரியாக்கிறதுக்கு படிப்பு மட்டும் போராது. படிப்பு அவசியம், ஆனால் அது ஒரு அடிப்படை. அதற்கு பிறகு தானே யோசிச்சு இது சரியா இல்லையா, உண்மையான இதை ஏற்றுக்கொள்றேனா இல்லையா, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது தான் புத்தி. சரியா அவங்க சொல்லியாச்சு, கேட்டாச்சு, ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இது உண்மையா இல்லையா, இது திருத்தணமா இல்லையா, இதுதானா சரி வழி, இந்த கேள்விகள் கேட்டாக்க தான் வாழ்க்கையிலேயே உங்களால் முன்னேற. இதை விடுங்க சர்வீஸ்க்கு வரப்போகிறோமா இல்லையாங்கிறது. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு கடவுள் நமக்கு புத்தி கொடுத்துருக்கார். அந்த புத்தியை உபயோகப்படுத்துறதுக்கு அது ஒரு ஸ்பஞ்ச் இல்லை, சும்மா தண்ணியை வாங்கிறதுக்கு. அதுக்கு ஒரு அனாலிசிஸ், அந்த அந்த கேரக்டரிஸ்டிக் இருக்கு, அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். அதுதான் முக்கியமானது. அதே நேரத்தில் டீச்சர் நீங்கள் சொன்னது அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாக்க அது முடியாதுன்னு உங்களை ஃபெயில் பண்ணிட்டாங்கன்னா அவர்கள் தன்னுடைய பணியை செய்யாமல் இருக்காங்க. ஏன்னா சும்மா லெட்டர் பண்ணிட்டு ஏது நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதே திருப்பி எழுதி, அது கல்வி இல்லை. ஆனால் அப்படிதான் நடக்கிறது நம்ம கல்லூரிகளில். அதற்காகவே இந்த எக்ஸாம்கள் தான் முக்கியமாக தமிழ்நாட்டில் வராமல் இருக்காங்க. இந்த தேதியில் பீகார் தான் முதல் இடத்தில் இருக்கின்றது. ஏன் பீகாரில் என்ன இருக்கு நமக்கு இல்லாமல்? இருக்கிறதெல்லாம் நேரத்தில் புத்தி உபயோகப்படுத்துறது, அதுதான் காட்டணும். பாக்கி நம்ம சுதந்திரம் 1947 பெற்றோம், 48 பெற்றோம். அதுக்கு தன்னுடைய தனி முக்கியத்துவம் இருக்கு. ஆனால் அது மட்டும் தெரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம்? 47 48 அந்த சுதந்திரம் நம்ம எப்படி பெற்றோம், அதை எப்படி உபயோகப்படுத்திட்டு இருக்கோம், எதிர்காலத்தில் நம்ம நாட்டை ஒரு நல்ல நாடாக ஆக்கிறதுக்கு என்ன இன்னும் செய்யறதுக்கு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தேன்னா அப்போதான் ஒரு உண்மையான மாணவர் என்று நான் தயாராக. நெக்ஸ்ட் கொஸ்டின்
தற்போதைய சூழலில் பொதுக்கல்விக்கு அகாடமிக்ஸ்க்கு பதிலாக திறன் மேம்பாட்டு பயிற்சி ஸ்கில் டெவலப்மெண்ட் அதிகமாக அறிமுகப்படுத்துது. இதை பற்றி உங்களுடைய கருத்து? புத்தியை உபயோகப்படுத்துறதும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட். முக்கியமானது புத்தியை சரியாக்குறது. அதுக்கப்புறம் ஏது வேணாலும் கற்றுக்கலாம். அதில் ஒரு சிலர் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து பொதுவாக இந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், சுகாதார விஷயத்தில் தன்னுடைய புத்தியை உபயோகப்படுத்துறதா, பொருளாதாரத்தில் உபயோகப்படுத்துறதா, ஃபாரின் பாலிசியில் அதை உபயோகப்படுத்துறதா, புத்தி ஒன்று தான். ஆனால் வெவ்வேறு வேலைகள் செய்யறதுக்கு அது தயாராக இருக்கு, அது தயாராக ஆக்கணும். அப்படி இருக்கிறதுல அதுதான் முக்கியம். யாருடைய புத்தி கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கோ அவர்களால் தாராளமாக அந்த ஸ்கில் கற்றுக்க முடியும். சமையல் பண்ணுறதுக்கு புத்தி இருந்தாக்க சரி, நான் இதை கொஞ்சம் மாற்றிடுறேன், அதை கொஞ்சம் மாற்றிடுறேன்னுட்டு இன்னும் டேஸ்டியாக ஆக்கிறதுக்கு அவர்களால் செய்ய முடியும். அதுதான் மாஸ்டர் ஷெஃப்ஸ் எல்லாம் இருக்காங்களே அந்த நாட்டுகளில், வெளிநாட்டுகளில் அவர்களுக்கு இந்த ஸ்கில் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் புத்தியை தயாராக்கின காரணமான அந்த ஸ்கில்ஸை சரியாக உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் எங்கே எப்படி ஆனாலும் வேலை பார்க்கணும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கறதுக்கு ஒரு தனி ஸ்கில் வேண்டுமானால் அதை நீங்கள் படித்ததுக்கு பிறகு அதை கற்றுக்கணும். புத்தியை தயாராக்கிறதுக்கு பிறகு அதை கற்றுக்கணும். அப்போ தான் ரெண்டும் சரியாக வரும். இல்லாவிட்டால் புத்தி இல்லாமல், கல்வி இல்லாமல், சும்மா ஒரு ஸ்கில் இருந்தாக்க ஓரளவுக்கு மட்டும் உங்களால் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. ஆகவே அதே நேரத்தில் உங்கள்கிட்ட எந்த விதமான ஸ்கில் இல்லாமல் இந்த வண்டியை ஓட்ட முடியுமா உங்களால்? அது எப்படி ஓட்டுறதுன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அது ஒரு ஸ்கில். அதே நேரத்தில் அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு கல்வி புத்தி இருந்தாக்க இன்னும் சீக்கிரமாக நீங்கள் அதை புரிஞ்சுக்க. வண்டி நிப்பாட்டிடுச்சுன்னா எப்படி அதை திருத்துறதுங்கிறது உங்கள்கிட்ட புத்தி இருந்தாக்க அதை செய்ய முடியும். ஸ்கில் மட்டும் இருந்தாக்க அதை கற்றுக் கொடுக்காம இருந்துட்டாங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்காக இது வெவ்வேறு விஷயங்கள் இல்லை. புத்தியும் வேணும், கல்வியும் வேணும், அதே நேரத்தில் ஸ்கில்ஸ். இன்ஜினியரிங்க்கு இப்போ நிறைய இம்பார்ட்டன்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு. இதை பற்றி உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் கவலை. ஏங்கிறது நான் சொல்கிறேன். ஏது சரி, ஏது தப்பு, ஏது நல்லது, ஏது கெடுதல், இதெல்லாம் என்ஜினியரிங் வருது. ஏதோ ஒரு மஷினில் போட்டு நான் பொய் சொல்கிறேன் அது சரியாங்கிறது, அது என்ன பதில் கொடுக்க போட்டால் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உபயோகப்படுத்தினீங்கன்னாலும் ஏது அந்த மஷின் கற்றுன்னு இருக்கோ அதுதான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்ல போகுது. அந்த ஆர்டிஃபிஷியல் மஷின், இன்டெலிஜென்ஸ் மஷின் தஞ்சாவூர் மாடு போல் என்ன நீங்கள் கேட்டாலும் ஆமாம் ஆமான்னு சொல்லுங்க. ஸோ தானே தன் புத்தியை உபயோகப்படுத்துறது அது என்ஜினியரிங் கற்றுக்க முடியாது. அதே நேரத்தில் என்ஜினியரிங் நம்ம நவீன நவீன வாழ்க்கைக்கு ரொம்பவே அவசியம். எனக்கு நம்ம என் போல வயசானவர்களுக்கு இந்த மொபைல் உபயோகப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். என்னுடைய சின்ன பேரன் இருக்கானே 7 வயசு பையன், அவனுக்கு எப்படி செய்யறதுங்கிறது தெரியாது. எனக்கு நெற்று பண்ண வேண்டியிருக்கு. பாப்பா காட்டு, சரி இதை ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்ததாக அதை ப்ரெஸ் பண்ணிடலாம், இப்படி தான் நான் கற்றுக்கிறேன். ஆனால் இந்த என்ஜினியரிங் ஸ்கில் இருந்தாக்க உடனே அடியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். வரணுமானாக்க இப்படி தான் செய்யணும்,
இருக்கிறது தானே கற்றுக்கிறதுக்கு என்ஜினியரிங்கும் வேணும், ஆர்ட்ஸும் வேணும். அதாவது என்ஜினியரிங் மட்டும் நீங்கள் கற்றுட்டு ஏது உங்கள்கிட்ட சொல்கிறாங்களோ ஆக்கிறதுக்கு. உதாரணமாக இப்போ நீங்கள் அந்த ஓப்பன் ஹைமர்ங்கிற படத்தை பார்த்தீங்களா? அதை பார்த்துருக்கணும். ஏன்னா அதுலேருந்து இவர் கேட்ட கேள்விக்கு பதில் சரியாக வருது. அவர் தான் ஆட்டம் பாம் தயாராக்கினார். அதனால் ஆட்டம் பாம்பை நம்ம உபயோகப்படுத்தினோம்னால் என்ன பாதிப்பாகுங்கிறது அவருக்கு தான் சரியாக புரிஞ்சுது. ஆகவே நான் செய்தது, என்ஜினியரிங்கில் செய்தது மாபெரும் தப்பு என்று அவர் அறிந்து பிரசிடென்ட், யூஎஸ் பிரசிடென்ட்டை போய் பார்த்து, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கு நான் இந்த ஆட்டம் பாம்பை தயாராக்கினது, ஏனென்றால் அதனுடைய தப்பு உபயோகம் செய்தீர்களானால் உலகமே அழிஞ்சிடும் என்று சொல்லி அது அந்த படம் முடியுது. ஸோ இந்த ஆர்ட்ஸ் கோர்ஸஸ், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், லிட்ரேச்சராக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் படிக்கிற நேரத்தில் அடிப்படையான கேள்வி எதுனா, ஏது நல்லது, ஏது தப்பு, வாட் இஸ் மொரல், வாட் இஸ் நாட் மொரல், வாட் இஸ் ரைட், வாட் இஸ் நாட் ரைட். இப்போ நம்ம நாட்டுடைய மாபெரும் பர்சனாலிட்டி யார்? மகாத்மா காந்தி. அவருக்கு என்ஜினியரிங் தெரிஞ்சுருக்காரு. எது சொன்னார்னா ஃபேக்ட்ரியே வேண்டாம், கம்ப்யூட்டர் அதெல்லாம் அவருக்கு தெரியாது, ஆனால் தெரிஞ்சிருந்தாங்க அதை எதிர்த்திருப்பார். ஆனால் நல்லது ஏது, கெடுதல் ஏது, சரியான வழி ஏது, சரி தப்பு வழி ஏது, இதெல்லாம் நீங்கள் ஆர்ட்ஸில் கற்றுக்க போகிறீங்க. ஏன்னா வேற ஒன்றும் கற்றுக்க போகிறது இல்லை, அதுதான் கற்றுக்க போகிறேன். அது கற்றுக்கொண்டு இருக்கிற நேரத்தில் எந்த பெரிய தப்புகள் நடந்திருக்கு வரலாறுல, அது புரிஞ்சுட்டேன்னா அந்த தப்புகள் திருப்பி செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா ஒரு முடிவுக்கு வரலாம். உதாரணமாக அந்த மகாயுதம், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அது யாரும் விரும்புது அது நடக்கணுங்கிறது. திடீர்னு, ஆனால் அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அது ஆரம்பிச்ச நேரத்தில் இன்னும் ஒரு 5 நாளில் முடிஞ்சிடுன்னு நினைச்சாங்களே, அது 4 வருடம் நடந்தது. அதுக்கப்புறம் 2வது மகாயுதம் வந்தது. ஸோ கிட்டத்தட்ட 50 வருஷம் போச்சு. அந்த 60 வருஷம், அந்த 50 வருஷத்துல தான் யூரோப் எல்லாம் முழுமையாக நாசமாயி அமெரிக்கா நல்ல வேலை இருந்தது. ஸோ அவங்க வந்தாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுட்டீங்கன்னா நம்ம பாகிஸ்தானோட என்ன கொள்கை ஒத்து இருக்கோமோ அந்த வகையால், அந்த வழியால் அமைதி கிடைக்குமா இல்லையா, நட்பு கிடைக்குமா இல்லையா, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வரலாறு பார்க்கணும் இல்லையா. ஏன் பாகிஸ்தான் வந்தது, அது வந்துதான் ஆகணுமா? காந்தி என்ன தப்பு செய்தார், நம்ம நேரு என்ன தப்பு செய்தார், இல்லை அவர்கள் தப்பு செய்யவில்லையா, சூழ்நிலை அப்படி இருக்குதா, இதெல்லாம் கேட்கறதுக்கு என்ஜினியரிங்கை வச்சுட்டு என்ன செய்ய போகிறேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்ட்ஸும் வேணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ முக்கியத்துவம் மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு சொல்கிறேன். ஏன்னா இவர் என்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கார், நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுகிற நேரத்தில் உனக்கு என்ன தெரியுமோ அது அவர் கற்றுப்பார், அவருக்கு என்ன தெரியுமோ நீ கற்றுப்ப. அப்போதான் ஒரு முழுமையான ஒரு கம்ப்ளீட் மேன் ஒன்றால் வர முடியும். ஸோ 2ம் அவசியம், எல்லாமே அவசியம். பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸெல்லாம், ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி உதாரணம், அப்பாசல்ஸ்ங்கிற ஒரு குரூப் இருக்குது. ஒரு 12 பேரை தான் எடுத்துப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு இன்டலெக்சுவல் டிசிப்ளின்லேருந்து ஒருவர் தான் வருவாங்க. ஸோ ஒரு என்ஜினியர்,
ஒரு நேச்சுரல் சயின்சஸ் ஆள், ஒரு மெடிசன் ஆள், ஒரு எக்கானமிஸ்ட், ஒரு ஹிஸ்டோரியன், ஒரு ஜியோகிராஃபர், இவர்கள் உட்காந்து வாரத்தில் ஒரு முறை சந்திப்பாங்க. அதில் நம்ம அமர்த்திய சென் அவர் ஒரு மெம்பராக இருந்திருக்கார் அப்போ. ஸோ அப்படி தான் நீங்கள் யார் என்ஜினியரிங்கிறது வேறு ஜாதி, யார் ஹிஸ்டோரியன்ஸுங்கிறது அது வேறு ஜாதின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் பழகாமல் இருந்துட்டேன்னா உங்கள் கல்வி பாதி தான். ஆனால் இதெல்லாம் யார் உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் கற்றுக் கொடுக்க போகிறாரோ அவரால் ஹிஸ்ட்ரி செய்ய முடியாது. அப்படி இருக்கிறதுல உனக்கு ஏதோ ஒரு கிளாஸில் போகணும். சரி, நீ ஹிஸ்ட்ரி கிளாஸில் போயிட்டு, ஆனால் இந்த பையன் என்ஜினியரிங்கில் போயிருக்கான். நீங்கள் சந்திக்கிற நேரத்தில் இவர் என்ன கற்றுன்னு இருக்காங்கிறது உனக்கு தெரிய போகிறது, நீ என்ன கற்றுன்னு இருக்கேங்கிறது அவர்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ அதுலேருந்து தான் இந்த முன்னேற்றம் வருது. புத்தி உண்மையாக அதுக்கு ஒரு மேம்பாட்டு உண்டு, அதுக்கு ஒரு உணர்ச்சி உண்டு, வளர்ச்சி உண்டு. இளைஞர்கள் அரசியலில் ஈடுபட்டு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இளைஞர்களால் தான் மாற்ற முடியும். ஏன்னா நம்ம எது கற்றுட்டு இருந்தோமோ அதை நம்ம உபயோகப்படுத்தணும். நான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு கிராமத்தில் இருக்கும் பொழுது நேத்திக்கா நான் சொன்னேன், பெரிய வித்தியாசம் ஏதுன்னா, நான் 30 வருஷத்துக்கு முன்பு நான் இங்கே வர நேரத்தில் எல்லாரும் தரையில் உட்காருவாங்க, இப்போ சேர் வந்துடுச்சு. ஸோ அந்த முன்னேற்றம் நம்ம செய்தோம். ஆனால் அது போதுமா? அடுத்ததாக என்ன செய்யறதுங்கிறது என்ன கேட்டால் எனக்கு தெரியாது. இளைஞர்களுக்கு தான் நவீனமாக என்ன செய்யலாங்கிறது தெரியும், புரியும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன். மொபைலை உபயோகப்படுத்துறது, கம்ப்யூட்டரை உபயோகப்படுத்துறது எனக்கு தாராளமாக வரதில்லை. இங்கிலீஷில் சொல்லுவாங்க, யூ கேனாட் டீச் அன் ஓல்ட் டாக் நியூ ட்ரிக்ஸ். இதெல்லாம் நியூ ட்ரிக்ஸ். ஒரு ஓல்ட் டாகால் அதை கற்றுக்க முடியாது. ஆனால் நீங்களாக இருக்கு, உங்களுக்கு அது நீங்கள் ஓல்ட் டாக் இல்லை, உங்களுக்கு வயசாகவில்லை, நீங்கள் இப்போ தான் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீர்கள். ஆகவே உங்களால் யோசித்து பார்த்து இப்படியெல்லாம் செய்து வந்திருக்காங்க இவ்வளவு நாளாக. நவீனமாக, புதிதாக, வித்தியாசமாக நம்ம செய்தோமானால் அதுக்கு என்ன ரிசல்ட் ஆகுங்கிறது உங்களால், உங்கள் தலைமுறையால் தான் தீர்மானிக்க முடியும். அதற்காகவே இன்னொரு உதாரணம், ஏன் மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 2வது இடம் கொடுக்காமல் இருந்தார்? 17 வருஷம், 17 வருடத்தை விட கூடுதல் குறைவாக ஜவஹர்லால் நேரு பிறந்தார். ஸோ அவர் ஒரு இளைஞர் கையில் இந்த புது நாடு கொடுக்கலான்னு அவர் என்னைக்கோ 1930 நான் போனதுக்கு பிறகு ஜவஹர்லால் தான் என்னுடைய இடத்துல வருவார்னு தீர்மானித்தார். அதற்கு அடிப்படையான காரணம் ஒன்றுதான். நம்ம சுதந்திரம் பெற நேரத்தில் நேருவுக்கு 57 வயசு, இவருக்கு கிட்டத்தட்ட 70க்கு மேலே இருக்குது. ஸோ இன்னும் அவருக்கு 2-3 வருஷம் தான் இருக்குது புரிஞ்சுட்டு. இந்த இளைஞருக்கு இன்னும் கூடுதலாக இருக்குது நேரம். இவர் தான் சரியான, சின்னவர் தான் சரியான பிரதமராக வருவார் நினைச்சார். ஏதாக்க ஒரு புது நாடு வருது, புது ஐடியாஸ் வேணும், அந்த புது சிந்தனைகளுக்கு இளைஞர்களை கேட்க வேண்டும். ஸோ வந்துதான் நான் இளைஞர்கள் அரசியல் கொள்கை விஷயங்களில் வரட்டும், பாக்கி ஒரு 4-5 பேர் தான் இந்த அரசியல் வாழ்க்கையை ஒப்புக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதுக்கு மேலே வேண்டியதில்லை. ஆனால் கொள்கை ஏது, சரியான கொள்கையா இல்லையா, வேற மாற்று கொள்கை இருக்கா, சரியான வாய்ப்பு இருக்கா, அதுக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கறது இளைஞர்கள் அதை தான் செய்ய முடியும்.
என்னை கேட்டால் காங்கிரஸ் வழியை விட வேற எந்த வழியும் எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு சின்ன வயசுல நீங்களே யோசிச்சு பார்த்து, ஆனால் ஏது நீங்கள் யோசிக்கிறீங்களோ அது சரிங்கிறது. நீங்கள் இளைஞர், அதுக்காக நீங்கள் யோசிக்கிறது சரிங்கிறது இல்லை. புது வழி நீங்கள் கேட்குறேன், நீங்கள் தேடுறேன், அது கைவந்து விட்டால் பலிச்சால் ரொம்ப நல்லது. இல்லாட்டாக்க அதை விடுறதுக்கும் நீங்கள் தயாராக. ஏது நீங்கள் 20 வயசுல நினைக்கிறீர்களோ, நீங்கள் 30 வயசு அனுபவம் அதே தான், அப்படிதான் இருக்கணும்னு பிடிவாதமாக இருக்கிறது, அது சரியில்லை. மாறிண்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ அனுபவம் கூடுறதோ அந்த அடிப்படையில் உங்களுடைய அபிப்பிராயமும் மாறும். பெண்களின் அரசியல் நாட்டின் பொருளாதாரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணுதான், ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டிஸ் வேற, பாக்கி எல்லாமே ஒண்ணுதான். ஆகவே நீங்க உலகத்துடைய பாதியாளரை மட்டும் உபயோகப்படுத்துறீங்கன்னா ரிசல்ட் பாதி தான் இருக்கும். ஆகவே பெண்களை சேர்த்தோமானதுதான் நாட்டுடைய சக்தி நமக்கு தெரியுது. நாட்டு எவ்வளவு வளமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு பெண்களுடைய ஈடுபாடு மிக அவசியம். இல்லை, ஒரு கையால் நீங்க தள்ளி நேடானால் ஏது முடியும்? அப்போ ஒரு அளவுக்கு தான் போக முடியும். 2 கையை வச்சுட்டு நீங்க தள்ளி நேடானால் கூடுதலாக உங்களால் முன்னேற முடியும். அதே வகையில் ஆண்கள் மட்டும் அரசியலில் இருந்தால் அல்லது வேற வேலைகளில் இருந்தால் பாதி தான் நம்மளால் வாங்க முடியும், பெற முடியும். ஆகவே பெண்களுக்கு இடம் அளித்து அவர்களை ஊக்கப்படுத்தி நீங்கள் வாங்கணும்னு சொல்லி பெண் பவர், விமென்ஸ் பவர், அதை உபயோகப்படுத்தினோமானால் தான் முழுமையாக நம்மளால் நம்ம நாட்டுடைய பலத்தை உபயோகப்படுத்தணும். Thank you.